கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுகி பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை கானான் தேசத்துல கொண்டு போய் விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றதை நீ கேளு, நீ இருக்கிற இந்த இனத்தையும் ஜனத்தையும் இந்த இடத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போகும் பொழுது நான் உனக்கு பாலும் தேனும் நலமும் விசாலமுமான நல்ல தேசத்தை நான் உனக்கு காண்பிப்பேன், தருவேன் என்று சொல்லி, நான் உனக்கு அந்த தேசத்தை கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் புறப்பட்டு போகும்படிக்கு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட இந்த இடத்தை விட்டு நீ வெளியில வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆனா அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படையும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியை வருவிக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு ஞானத்தையும் தீர்க்க ஆயுசையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொண்டு வரும். ஆம் பிரியமானவர்களே, அதனால நீங்க மனிதனுக்கு கீழ்ப்படியாம மனுஷங்களுக்கு பயந்துகிட்டு இல்லாம ஆண்டவர் சொன்ன, ஐயோ நம்ம போயிட்டு அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, நம்ம வெளியில வந்துட்டா இவங்க ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி குடும்பத்திலையும் சரி, நீங்க எந்த இடத்துலயும் சரி, ஆண்டவர் ஐயோ நம்ம இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்லாம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க அவர் சர்வ உள்ளமுள்ள தேவனாய் இருக்கிறார். முதலாவது பணக்காரர் யாரு, முதலாவது கோடீஸ்வரர் யாரு, விசுவாசத்துக்கு ஒரு தகப்பன் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆபிரகாம். அந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் வர வேண்டும் என்றால் ஆபிரகாமை போல இனத்தையும் ஜனத்தையும், அதனால ஆண்டவர் உங்களோட என்ன பேசுகிறாரோ அதை நீங்க கீழ்ப்படியணும். அவரை அந்த இனத்தையும் ஜனத்தையும் இடத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காட்டும் தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் சொன்ன அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கார அப்படியே கீழ்ப்படிந்தவராய் புறப்பட்டு போனார். அதே போலதான் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன, உங்களோடு கூட கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அந்த ஆபிரகாமினுடைய அத்துணை ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வரும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, ஆண்டவரே, உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வசனங்களின் வழியாக தேவரீர் நீர் பேசி இருக்கிறீர். ஆபிரகாம் அந்த இடத்திலே கீழ்ப்படிந்தவராய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, நீர் அவருக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பாடும் தேடும் வருகிற கானான் தேசத்தை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, கானானிலே குடியிருந்தான் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அதே போல உடைய ஜனங்கள் நீர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ தேவனே இது அனுகிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சாமி, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனங்களின் மேலே வந்து தங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு இரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you.